ಮಾಡಬಾರದು. கர்த்தரை விட்டு ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು பின்வாங்க கூடாது. ಹಿಂದಾಗಿ ಹೋಗಬಾರದು. நாம் எபிரேயர் 10:38-39 ನಾವು ವಾಸಿತ ಅರ್ಮಿಯಾನ ಇಬ್ರಿಯರಿಗೆ 10:38-39 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿದ್ದೇವೆ ಪ್ರಿಯಾದವರೇ. எபிரேயருக்கு எழுதின நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10வது அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் பின்வாங்குகிறவர்களை கர்த்தர் சங்கரிப்பாரா? ಯಾಕೆ ಹಿಂದೆಗೆ ತಕ್ಕಂತವರನ್ನು ದೇವರು ಸಂಹರಿಸುತ್ತಾರೆ? ವಿಶ್ವಾಸத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು. பின்வாங்கி போவானானால் ಅವನು ಹಿಂದೆಗೆದರೆ என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாக இராது. ನನಗೆ ಆತ್ಮ ಅವನಲ್ಲಿ ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா ஹல்லேலೂயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய காரியத்திலே ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நாம் பெருகுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ನಾವು ಹೆಚ್ಚಳ ಪಡತಕ್ಕಂತವರಾಗಿರಬೇಕು. நாம் பின்வாங்குகிறவர்களாக இருக்க கூடாது. ನಾವು ಹಿಂದಾಗಿ ಹೋಗತಕ್ಕಂತವರಾಗಿರಬಾರದು. நாம் அப்படி பின்வாங்கி போவோம் என்றால் ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಹಿಂದಾಗಿ ಹೋಗಬೇಕಾಗುತ್ತೆ, தேவன் நம்மீது பிரியமாக இருக்க மாட்டார். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. இங்க வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, ನಂತರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, நாவாதரோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல், ನಾಶ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹಿಂದಾಗಿ ಹೋಗರಾಗಿರದೆ. பின்வாங்குகிறது எதைத்தான் கொண்டு வரும்? ಹಿಂದೆಗೆದರೆ ಯಾವುದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ? கர்த்தருடைய காரியத்திலே, ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நாம் பின்வாங்குதல், ನಾವು ಹಿಂದೆಗೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல், ನಾವು ನಾಶವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹಿಂದೆಗೆಯಬಾರದು. அப்போ கர்த்தருடைய காரியத்திலே பின்வாங்குகிறது நமக்கு எதை தான் கொண்டு வரும்? ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳು ಹಿಂದೆಗೆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ? கர்த்தரை தேடுகிறதுல, ಕರ್ತನನ್ನ ಹುಡುಕುವುದರಲ್ಲಿ, சபையின் பொறுப்புகளில, ಸಭೆಯ ಜವಾಬ್ದಾರಿಗಳಲ್ಲಿ, ஊழியம் செய்கிறதுல, ಸೇವೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ, கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல, ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕೊಡುವಂತದ್ರಲ್ಲಿ, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதுல, ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ நம்ம ಪಡುವಂತದ್ರಲ್ಲಿ என்ன செய்யக்கூடாது? ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು? பின்வாங்க கூடாது. ಹಿಂಜರಿಯಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருடைய காரியங்களிலே நாம் பெருகதான் செய்ய வேண்டும். ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಳವಾಗಲೇಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ வினோதமாய் அடியெடுத்து நடக்கக்கூடியவைகள் 3 உண்டுன்னு ஆண்டவர் சொல்றார். ಗೌರವವಾಗಿ ಹೆಜ್ಜೆ ಇಡತಕ್ಕಂಥದ್ದು 3 ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க நீதிமொழிகளின் புத்தகத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, ನೀವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕವನ್ನು ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, நீதிமொழிகளின் புத்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 30வது அதிகாரம் 30ನೇ ಅಧ್ಯಾಯ 29வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 29ನೇ ವಚನ ಓದುವುದಾದ್ರೆ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. ಗಂಭೀರ ಗಮನವಾಗಿ 3 ಪ್ರಾಣಿಗಳುಂಟು. ತಮಿಳಲ್ಲಿ வினோதமாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. ವಿನೋದವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? ಗಂಭೀರமாய், ಗಂಭೀರವಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எது கம்பீரமா நடக்குதா? ಯಾವುದು ಗಂಭೀರವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மிருகಗಳಲ್ಲಿ சௌரியமானதும் ಶೌರ್ಯವಾದಂತವರು, ஒன்றுக்கும் பின்னிடையாததுமான சிங்கம். ಯಾವುದಕ್ಕೂ ಎದರಿ ಓರೆಯಾಗದ ಮೃಗರಾಜನಾದ ಸಿಂಹ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சிங்கம் ஒரு காலம் என்ன அடையாதான்? ಸಿಂಹ ಒಂದು ಕಾಲವೂ ಏನಾಗುವುದಿಲ್ಲ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பின்னடையாதன என்ன அர்த்தம்? ಹಿಂಜಾರುವಂತದಂದ್ರೆ ಏನು? ಸಿಂಹವು முன்னாடி கால் வச்சிருச்சுன்னா, ಮುಂದೆ ಒಂದು ಕಾಲನ್ನ ಇಟ್ಟರೆ வாமே விழுந்தாலும் காலை பின்னாடி என்ன செய்யாது? ಏನೇ ಬಿದ್ದರೂ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, எடுக்காத, ಅದು ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 3ன்னு சொல்லிருக்கு. 3 ಎಂಬುದಾಗಿದ್ದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಒಂದು ಸಿಂகம், ಒಂದು ಸಿಂಹ, ಇನ್ನೊಂದು ಕುದುರೆ, ಇನ್ನೊಂದು ಕುದುರೆ, ಇನ್ನೊಂದು வெள்ளாட்டுக்கடா. ಓತಾವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சிங்கம், ಸಿಂಹ, வெள்ளாட்டுக்கடா, ಓತ, போர் குதிரை, ಸೈನ್ಯ ಸಮೇತನಾದ ಕುದುರೆ. இந்த 3ம் பின்னடையாத. ಈ 3 ಹಿಂಬಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதுதான் கர்த்தரை யூத ராஜ சிங்கம்னு சொல்லிருக்கு. ಆದ ಕಾರಣ ಕರ್ತನು ಯೂದ ರಾಜ ಸಿಂಹ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್. ಅದು பின்னடையாது, ಅದು ಹಿಂಬಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. வேதத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, கர்த்தர் தம்முடைய மணவாட்டியை கூட, ಕರ್ತನು ತನ್ನ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯನ್ನು ಸಹ அந்த
குதிரைகளுக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். ಕುದುರೆಗೆ ಸಮವಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் ನೀವು ಪರಮಗೀತೆಯ ಪುಸ್ತಕ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது ವಚನத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 9ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ಓದುದಾದ್ರೆ அங்கே கர்த்தர் ಅದರಲ್ಲಿ என் ಕರ್ತನು பிரியமே, ನನ್ನ ರೂಪವತಿಯೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற ಫಾರೋನ ರಥಗಳಲ್ಲಿ ಅಡಗಿರುವಂತಹ பரிகள் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ನಿನಗೆ ಅದಕ್ಕೆ ಹೋಲಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பரிகள்னா என்ன? ರಥಗಳಂದ್ರೆ ಏನು? குதிரைகள். ಕುದುರೆಗಳು. ஹல்லேலೂயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நம்முடைய மனவாட்டியை ತನ್ನ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯನ್ನು குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ಕುದುರೆಗೆ ಹೋಲಿಸಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதுவும் என்ன குதிரை? ಅದು ಯಾವ ಕುದುರೆ? பார்வோனுடைய ಫಾರೋನನ ரதங்களில் பூண்டிருக்கிற குதிரை. ರಥಗಳ ಕುದುರೆಗಳಿಗೆ அவைகள் அவ்வளவு பலமுள்ளது. ಅವುಗಳ ಅಷ್ಟೊಂದು ಬಲಿಷ್ಠವಾದವುಗಳು. எந்த சூழ்நிலையிலும் தன் காலை என்ன செய்யாது? ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಕಾಲನ್ನ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, பின்னாடி எடுக்கவே ಹಿಂದೆಗೆಯುವುದಿಲ್ಲ, எடுக்காத. ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. தேவன் தம்முடைய மனவாட்டியை ದೇವರು ತನ್ನ ಮದುಮಗಳನ್ನ அதற்கு ஒப்பிட்டு அவர் சொல்லி இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಹೋಲಿಸಿ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆகவே தேவனுடைய விருப்பம் என்னன்னா, ಆದ ಕಾರಣ ದೇವರ ಆಸೆ ಏನೆಂದರೆ நாம் என்ன செய்யக்கூடாது? ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು, பின்வாங்கவே கூடாது. ಹಿಂಜರಿಯಲೇಬಾರದು. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ಒಂದು ಕೈಗಳೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய கிரியைகளிலே ಕರ್ತನ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ நாம் முன்னேறி தான் செல்லணும். ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சங்கீதம் ನೀವು ಕೀರ್ತನೆಗಳು 73வது சங்கீதம் 73ನೇ ಕೀರ್ತನೆಗಳು 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ அங்கே ಅಲ್ಲಿ சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆಗಾರನು ಒಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காணும் பொழுது ದುಷ್ಟರ ಜೀವಿತವನ್ನ ನಾನು ನೋಡುವಾಗ வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ಸೊಕ್ಕಿನವರ ಅವರ ಮೇಲೆ ನಾನು ಉರಿಗೊಂಡೆನು. என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் ನನ್ನ ಕಾಲುಗಳು ಜಾರುದವುಗಳೇ, என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ನನ್ನ ಹೆಜ್ಜೆಗಳು ತಪ್ಪಿದವುಗಳೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கொஞ்சம் தான் என் காலு தப்பிட்டு, ಸ್ವಲ್ಪವೇ ನಮ್ಮ ಕಾಲು ತಪ್ಪಿದೆ, நான் சறுக்கிருப்பேன். ನಾನು ಜಾರಿದೆವು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் யாருடைய வாழ்க்கையை பார்த்தேன்? ನಾನು ಯಾರ ಭಾಗ್ಯವನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ? துன்மார்க்கருடைய வாழ்வை. ದುಷ್ಟರ ಜೀವಿತವನ್ನು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் பின்வாங்காம இருக்கணும். ನಾವು ಹಿಂಜರಿಯದೇ ಇರಬೇಕಾದರೆ, சறுக்காம இருக்கணும். ನಾವು ಜಾರದೇ ಇರಬೇಕಾದರೆ யாருடைய வாழ்க்கையை பார்க்க கூடாது. ಯಾರ ಜೀವಿತವನ್ನ ನೋಡಬಾರದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவங்க வாழ்க்கை பொறாமப்படுறது போல இருக்கும். ಅವರ ಜೀವಿತ ಸೊಕ್ಕಿನಂತೆ ಇರುತ್ತದೆ. ஆனா நானும் ಆದ್ರೆ ನಾವು நான் விருதாகவே என் இருதயத்தை நான் சுத்தம் பண்ணுகிறேன். ನಾನು ವ್ಯರ್ಥವಾಗಿಯೇ ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. குற்றமில்லாமையில் என் கையை நான் கழுவுகிறேன். ತಪ್ಪಿಲ್ಲದೆ ನನ್ನ ಕೈಗಳನ್ನ ತೊಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அது விருதான் நினைத்தேன். ನಾನು ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ சில ನೆನೆಸಿದೆ. ವೇಳೆகளில் ಕೆಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ நம்ம இவ்வளவு உண்மையா இருக்கிறோம், ನಾನು ಇಷ್ಟೊಂದು ಯಥಾರ್ಥವಾಗಿದ್ದೇನೆ, இவ்வளவு உத்தமமா இருக்கிறோம், ಇಷ್ಟೊಂದು ಉತ್ತಮನಾಗಿದ್ದೇನೆ, குற்றமில்லாமையில் நம்முடைய கைகளை கழுவுகிறோமே. ತಪ್ಪಿಲ್ಲದೆ ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ತೊಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವಲ್ಲ. ஆனால் ಆದರೂ நான் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன். ನಾನು ಪ್ರತಿದಿನವೂ ಹಿಂಸೆಗೆ ಒಳಪಡುತ್ತೇನೆ. நாளைதோறும் நான் தண்டிக்கப்படுகிறேன். ಮುಂಜಾನೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ದಂಡಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. ஒரு சிறு காரியமானாலும் ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವಾದರೂ கர்த்தர் என்னை ಶಿಕ್ಷಿக்கிறார். ಕರ್ತನ ನನ್ನನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. தண்டிக்கப்படுகிறேன். ನಾನು ದಂಡಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. நான் தண்டிக்கப்படுகிறேன். ನಾನು ದಂಡಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. துன்மார்க்கருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. ಆದ್ರೆ ದುಷ್ಟರಿಗೆ ಆ ತರ ಜೀವಿತವಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில துன்மார்க்கமான காரியங்கள் செய்தவங்களை பார்த்துட்டு ಕೆಲವರು ದುಷ್ಟವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ಅವರನ್ನು அவங்க ನೋಡಿದ್ದಾರೆ. இப்படி எல்லாம் செய்தாங்க, ಅವರು ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ತಾನೇ ಇದ್ದಾರೆ என்று நாம் நினைக்கிறோம். ಎಂದು ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ. தாவீது சொல்லுகிறார், ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾನೆ, இது ஆசாபின் சங்கீதம். ಇದು ಆಸಾಫನ ಕೀರ್ತನೆ. நான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்தேன். ನಾನು ದುಷ್ಟರ ಜೀವಿತವನ್ನ ನೋಡಿದೆನು. என் கால்கள் கொஞ்சம் தான் சறுக்குதலுக்கு ನನ್ನ தப்பிட்டு, ಕಾಲುಗಳು ಸ್ವಲ್ಪವೇ ಜಾರದೆಗೆ ತಪ್ಪಿದೆ. நானும் விழுந்து போயிருப்பேன். ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಿದ್ದೆನು. ஆனா தேவனுடைய சமூகத்திற்கு சென்றேன். ಆದ್ರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋದೆನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நான் ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து ನಾನು ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಿ அவர்கள் முடிவை
ಅವರ ಅಂತ್ಯ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು கவனித்து உணரும் அளவும் ಅವರನ್ನ ಆಲೋಚಿಸಿ அது ನೋಡಿದಾಗ என் பார்வைக்கு எப்படி இருந்தது? ಅವರ ಅಂತ್ಯವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು? ವ್ಯಸನமாக இருந்தது. ಅದು ವ್ಯಸನವಾಗಿ ಇತ್ತು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ முடிவுதான் ரொம்ப முக்கியம். ಅಂತ್ಯವೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. ದುಷ್ಟರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. அந்த முடிவை பார்க்கும் வரைக்கும் எனக்கு ವ್ಯಸனமா இருந்தது. ಅವರ ಅಂತ್ಯವನ್ನ ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಘೋಳಾಟವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியில் அவர் சொல்லுகிறார், ಅವರ ಅಂತ್ಯವಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇಗೋ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತವರು. 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்க. 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುವಂತವರು நாசமடைவார்கள். ನಾಶವಾಗಿ ಹೋಗುವರು. உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கிரைப்பி. ನಿನಗೆ ದ್ರೋಹ ಮಾಡುವವರೆಲ್ಲರನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡುತ್ತಿ. எனக்கோ ನನಗಾದರೂ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯವೇ ನನಗೆ ಭಾಗ್ಯ. நான் தேவனை என்ன செய்வேன்? ನಾವು ದೇವರನ್ನೇನು ಮಾಡುತ್ತೇನೆ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் தேவனை என்ன செய்யணுமா? ದೇವರನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? அண்டிக் கொண்டிருக்கணும். ಅಂಟಿಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. தேவனை நெருங்கி கொண்டிருக்கணும். ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿಯೇ ಇರುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேட்போம். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்மை அண்டிக் கொண்டிருக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். ನಿನ್ನನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ಅನುಭವನ ನನಗೆ ಕೊಡು. உம்மையே நான் தஞ்சமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ನಿನ್ನನ್ನೇ ನಾವು ಆಶ್ರಯವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்தன் பாடுகிறார், ಭಕ್ತನು ಹಾಡುತ್ತಾರೆ, தந்தையே, ತಂದೆಯೇ, நீ தஞ்சம் அல்ல. ನನಗೆ ಆಶ್ರಯವಲ್ಲದೆ உலகத்துல எனக்கு தாரகம் யாருமே இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನಲ್ಲದೆ ಆಧಾರ ಯಾರು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி கர்த்தரை நாம் அண்டிக் ಆ கொள்ளணும். ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನನ್ನ ಅಂಟಿಕೊಂಡಿರಬೇಕು. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳದಿಂದ ಹೇಳೋಣ. எப்போ அவர் இந்த காரியத்தை சொன்னார்? ಯಾವಾಗ ಆ ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ? 25வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 25ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ನಿನ್ನಲ್ಲದೆ ಮತ್ಯಾರು ಅವಶ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்க முடியாது. ಎಲ್ಲರೂ ಕರ್ತನನ್ನ ಅಂಟಿಕೊಂಡು ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நான் கொஞ்ச நேரம் தான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போறேன். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ. இது முடிந்து ಇದು ಮುಗಿಸಿ ராமூர்த்தினர்ல கம்யூனியன் முடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ರಾಮೂರ್ತಿ ನಗರ ಕಮ್ಯುನಿಯನ್ ಮುಗಿಸಿ ಬಂದಿದ್ದೇನೆ. இது முடிஞ்சு இன்னைக்கு 2 சர்ச்சில் கம்யூனியன் இருக்கு. ಇದರ ಮುಗಿಸಿ 2 ಚರ್ಚಲ್ಲಿ ಕಮ್ಯುನಿಯನ್ ಇದೆ. நான் கொஞ்ச நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போறேன். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ. வார்த்தையின் சாரத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಸಾರಾಂಶವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. எப்போ அந்த சங்கீதத்துல ಯಾವಾಗ ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ எப்போ நான் கர்த்தரை அண்டிக் கொள்வேன்னு சொல்றாரு தெரியுமா? ಕರ್ತನನ್ನು ಅಂಟಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பரலோக தரிசனம். ಪರಲೋಕದ ದರ್ಶನ. யார் கர்த்தரை அண்டிக் கொள்ள முடியும் தெரியுமா? ಯಾರು ಕರ್ತನನ್ನು ಅಂಟಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ எந்த ಗೊತ್ತಾ? தரிசனம் உள்ளவங்க தான். ಯಾವ ದರ್ಶನ ಉಳ್ಳಂತವರು? பரலோகம். ಪರಲೋಕ. இந்த லோகத்தை பார்க்கிறவங்க ಈ ಇಹಲೋಕದವನ್ನು ಕರ್ತನ என்ன செய்ய ನೋಡತಕ್ಕಂಥವರು முடியாது. ಕರ್ತನನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅಂಟಿಕೊಳ್ಳಲು ಅಂಟಿಕೊಳ್ಳಲು முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳೆತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகத்தில் ಪರಲೋಕದಲ್ಲಿ உண்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு? ನಿನ್ನಲ್ಲದೆ ಮತ್ಯಾರು ಅವಶ್ಯ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எதை பார்க்க ஆரம்பித்தார்? ಯಾವುದನ್ನ ನೋಡಲು ಆರಂಭಿಸಿದರು? துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது ದುಷ್ಟರ ಸೌಭಾಗ್ಯವನ್ನ ನೋಡುವಾಗ அவருடைய கால்கள் என்ன செய்துட்டார்? ಅವರ ಕಾಲುಗಳು ಏನಾದವು? சறுக்கிட்டார். ಜಾರಿದವುಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பின்வாங்கி போனது. ಹಿಂದಾಗಿ ಹೋದರು. ஆனா பரலோகத்தை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಪರಲೋಕವನ್ನ ನೋಡುವಾಗ ಅವರು நான் உம்மை ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன செய்கிறேன்? ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? அண்டிக் கொள்ளுகிறேன். ಅಂಟಿಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகத்தில் ಪರಲೋಕದಲ್ಲಿ உண்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு? ನಿನ್ನನ್ನಲ್ಲದೆ ನನಗೆ ಮತ್ಯಾರು ಅವಶ್ಯ? பூலோகத்துல ಇಹಲೋಕದಲ್ಲಿ உம்மை தவிர ನಿನ್ನನ್ನಲ್ಲದೆ எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ನನಗೆ ಇನ್ಯಾರನ್ನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. இந்த பூலோகத்துல எப்ப எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான் தெரியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾರನ್ನ ಬಯಸುತ್ತೇವೆ ಎಂದು ಗೊತ್ತಾ? எங்க? ಎಲ್ಲಿ? பரலோகத்துல. ಪರಲೋಕದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அநேக ಇದೀನ ಅನೇಕರು கர்த்தரை ಕರ್ತನನ್ನು சார்ந்து கொள்ளாம, ಅಂಟಿಕೊಳ್ಳದೆ, கர்த்தரை ಕರ್ತನನ್ನು அண்டிக் கொள்ளாம ಅಂಟಿಕೊಳ್ಳದೆ இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? எதை பார்க்கல? ಯಾವುದನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ? பரலோகத்தை பார்க்கல. ಪರಲೋಕವನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ. பரலோக தரிசனம் அவர்களுக்கு இல்ல. ಪರಲೋಕದ ದರ್ಶನ ಅವರಿಗಿಲ್ಲ. இங்கே எபிரேயர் 4:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಇಬ್ರಿಯರಿಗೆ 4:1 ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, எபிரேயர்கள் நிருபம்
ಎಬ್ರೇಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 4:1 ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினா ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவான். உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோ. ಭಯಪಡೋಣ. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ நமக்கு உண்டாயிருக்கிறது, ನಮಗೆ ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ಇದು ವಾಗ್ದಾನ ಏನು ಗೊತ್ತಾ? 3:1 சொல்லப்பட்டிருக்கு. 3:1 ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்கள். ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. அழைப்பு ಯಾವ ಕರೆಯುವಿಕೆ? பரம ಅழைப்பு. ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ, பரலோக அழைப்பு, ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? ಅழைப்பு. ಯಾವ ಕರೆಯುವಿಕೆ? ಪರಲೋಕ ಅழைப்பு. ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕಾಗಿ ಕರೆಯುವಿಕೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த வாக்குத்தத்தம், ಆ ವಾಗ್ದಾನವು அவர்கள் மாத்திரம்தான் ಅವರು ಮಾತ್ರವೇ பின்வாங்குறவர்களாய் இருக்க மாட்டாங்க. ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವಂತವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. வாக்குத்தத்தம் நமக்கு ಈ உண்டாயிருக்கிறபடினா ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ನಮಗಿರುವುದರಿಂದ அதை அடையாமல் போகாதபடிக்கு ಅದನ್ನು ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ அதை அடையணும். ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பரம ராஜ்யத்தை நம்ம அடையணும். ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನ ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அடையாமல் ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳದೆ பின்வாங்கி போவனாக காணப்படாதபடிக்கு ಹಿಂಜಾರಿ ಹೋಗದ ಹಾಗೆ ನಾವು. ஆகவே இந்த பரலோக தரிசனம், ಈ ಪರಲೋಕ ದರ್ಶನ அவங்கதான் ಅವರೇ யாரா இருப்பாங்க? ಯಾರಾಗಿರುತ್ತಾರೆ? பின்வாங்க மாட்டாங்க. ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. துன்மார்க்கருடைய வாழ்வையும் ದುಷ್ಟರ ಜೀವಿತವನ್ನು, உலகத்தையும் பார்க்கிறவங்க, ಲೋಕವನ್ನ ನೋಡತಕ್ಕಂತವರು அவங்கதான் என்ன செய்வாங்க? ಅವರೇ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பின்வாங்குவாங்க. ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಪಾಲುದಾರರು பின்வாங்குறவர்களாக இருக்க மாட்டாங்க. ನಾವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವಂತ அவங்க எப்படி இருப்பாங்க? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ? இப்படி இருக்க ಈ ರೀತಿಯಾಗಿರ பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧ ದೇವಜನರೇ, மோசே தேவனுடைய வீட்டிலெங்கும் ಮೋಶೆಯು ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ உண்மை உள்ளவனாய் இருந்தது போல ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಂತೆಯೇ இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ತನ್ನನ್ನು ನೇಮಿಸಿದಾತನಿಗೆ அவங்க ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದರು. பின்வாங்க மாட்டாங்க. ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வீட்டில ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ எப்படி இருப்பாங்களா? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ? இன்னைக்கு அநேக ಇಂದಿನ ಅನೇಕರು தேவனுடைய வீட்டில உண்மையா இல்ல. ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவங்க எதுக்கு பங்குள்ளவங்க இல்ல? ಅವರು ಯಾವುದಕ್ಕೆ ಪಾಲುಗಾರರಿಲ್ಲ. பரம அழைப்புக்கு. ಪರಲೋಕ ஆனா ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ, பரம அழைப்புக்கு பங்குள்ளவங்க ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತವರು எங்க உண்மையா இருப்பாங்க? ಯಾವುದಕ್ಕೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவங்க தேவனுடைய வீட்டுல ಅವರು ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ உண்மை உள்ளவங்களா இருப்பாங்கன்னா ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಂತೆ அவங்க எதுக்கு பங்குள்ளவங்க? ಅವರು ಯಾವುದಕ್ಕೆ ಪಾಲುದಾರರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ எங்க ಉಂಟಾಗಲಿ. உண்மையாக இருக்கவங்க? ಇಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ தேவனுடைய வீட்டுல உண்மையா இருக்கிறவங்க. ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவங்க ಉಂಟಾಗಲಿ. எப்படி இருப்பாங்களா ಅವರು ಯಾವ அருமையானவர்களே? ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ நீங்க ಪ್ರಿಯರೇ? தொடர்ந்து அதை வாசித்து பாத்தீங்கன்னா ನೀವು ನಂತರ ಅದು 6வது வசனம், 6ನೇ ವಾಕ್ಯ, கிறிஸ்துவோ ಕ್ರಿಸ್ತನಾದ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக ಆತನ ಮನೆಯ ಮೇಲಾಗಿರುವಂತ ಮಗನಾಗಿ உண்மை உள்ளவராக இருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದರು. நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் ನಂಬಿಕೆಯಿಂದ ಉಂಟಾದಂತ ಧೈರ್ಯವನ್ನು மேன்மை பாராட்டலையும் ಅವರು ಉತ್ಸಾಹ ಪಡದೆ முடிவு பரியந்தம் ಅಂತ್ಯ ಕಾಲದವರೆಗೂ உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்றால், ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದರು. எதை உறுதியா பற்றி கொண்டிருக்கணுமா? ಯಾವುದನ್ನ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರಬೇಕಂದ್ರೆ நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம். ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಉಂಟಾಗುವಂತಹ ಧೈರ್ಯ. அந்த நம்பிக்கை என்ன? ಆ ನಿರೀಕ್ಷೆ ಏನು? அந்த நம்பிக்கை என்ன சொல்லுங்க ಆ பார்க்கலாம். ನಿರೀಕ್ಷೆ ಏನು? நம்முடைய தேவன் வருவார். ನಮ್ಮ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகள். ನಾವು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಸ್ವಾಸ್ಥ್ಯದಾವಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ಈ ಲೋಕವನ್ನ ಬಿಟ್ಟು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟು இந்த வேதத்தை தூக்கினது, ಈ ಸತ್ಯವೇದವನ್ನ ಎತ್ತಿಕೊಂಡು ஞான ஸ்நானம் பெற்றது, ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡು சபையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது, ಸಭೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ದೇವಜನರಾಗಿ இந்த ಬಾಳಿ உலகத்தை வெறுத்தது. ಈ ಲೋಕವನ್ನ ಅಸಹಿಸಿ எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? நித்திய ஜீவனுக்காக. ನಿತ್ಯ
ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೋಸ್ಕರ, இந்த உலகத்துக்காக அல்ல, ಇಹಲೋಕಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ நாம் ಅಲ್ಲ, பின்வாங்குகிறவர்களாக அல்ல. ನಾವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗತಕ್ಕಂಥವರಲ್ಲ. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ನಮಗೆ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಉಂಟು. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ಅದೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು நீங்க ಸಹ நம்பிக்கையற்றவர்களாக இருக்க கூடாது. ನಾವು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿರಬಾರದು. நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியம், ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಉಂಟಾಗುವಂತಹ ಧೈರ್ಯ, அடுத்து மேன்மை பாராட்டல். ನಂತರ ನಮಗೆ ಉತ್ಸಾಹ நான் ಪಡುತ್ತೇವೆ. கர்த்தருடைய பிள்ளை, ಕರ್ತನ ಮಗು, நான் பரம அழைப்புக்கு ನಾವು ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ பங்குள்ளவன். ಪಾಲುದಾರರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அதுல ಉಂಟಾಗಲಿ. எப்படி இருக்கணுமா? ನಾವು ಯಾವ ರೀತಿ ಆಗಿರಬೇಕು? முடிவு பரியந்தம். ಕಡೆಯ ತನಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವುದಾದರೆ நாமே அவருடைய வீடாயிருப்போம். ನಾವೇ ದೇವರ ಮನೆಯವರು. வீட்டுல உண்மையாயிருப்போம். ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ அடுத்து யாராயிருப்போம்? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த ಉಂಟಾಗಲಿ. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ நீங்களே ದಿನಗಳಲ್ಲಿ அந்த ನೀವೇ ಆ ಮನೆ, ஆலயம். ಆ ದೇವರ ಮನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பழைய ஏற்பாட்டுல ஒரு வீடு, ಹಳೆಯ பில்டிங். ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಡ. ஆனா புதிய ஏற்பாட்டுல ಅದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ நாமே அந்த வீடு. ನಾವೇ ಅವರ ಮನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் பரம அழைப்புக்கு பங்குள்ளவங்க. ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவங்க தேவனுடைய வீட்டுல ಅವರು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ உண்மையா இருப்பாங்க. ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುತ್ತಾರೆ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அவர்கள் யாராயிருப்பாங்க? ಅವರು ಯಾವ ರೀತಿ தேவனுடைய, ದೇವರ, நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, தேவனுடைய வீடு இது. ದೇವರ ಮನೆ ಇದು. சபை தேவனுடைய வீடு. ಸಭೆ ದೇವರ ಮನೆ. இதுல நாம் எப்படி இருக்கணுமா? ಇದರಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ நாமே ನಾವೇ வீடாக இருக்கணும். ದೇವರ ಮನೆಯ நாமே வீடா இருக்கணும். ನಾವೇ ದೇವರ ಮನೆಯವರಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாவே மனையவரா ಇರಬೇಕು. ನಾವೇ ದೇವರ ಮನೆಯವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ சிலர் ಉಂಟಾಗಲಿ. ஒரு வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. ಕೆಲವರು ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா சிலர் ಆದ್ರೆ அந்த ಕೆಲವರು வீட்டாராவே ಆ இருப்பாங்க. ಮನೆಯವರಾಗಿಯೇ நாம ಇರುತ್ತಾರೆ. சபையிலே ನಾವು நம்ம ಸಭೆಯಲ್ಲಿ வீடாகவே ನಾವು இருக்கோம். ಮನೆಯವರಾಗಿಯೇ நம்ம ಇರಬೇಕು. போகிறவர்களும் வருகிறவர்களும் ನಾವು ಹೋಗತಕ್ಕಂತವರು ಬರತಕ್ಕಂತವರು உறவினர்களுமாக அல்ல. ನಾವು இந்த வீட்டிலே ಈ ಮನೆಯಲ್ಲಿ நாம் வீடா இருக்கணும். ನಾವು ಮನೆಯವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ಅದುವೇ ಸತ್ಯವೇದ. தேவனுடைய வீட்டிலே, ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ, தேவனுடைய ஆலயத்திலே ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ நாட்டப்பட்டவர்கள், ನೆಡಲ್ಪಟ್ಟಂತವರು, நாட்டப்பட்டவர்கள். ನೆಡಲ್ಪಟ್ಟಂತವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ சிலர் ಉಂಟಾಗಲಿ. சபையில நாட்டப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. ಕೆಲವರು ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಡಲ್ಪಟ್ಟವರು, போகிறதும் வருகிறதுமாக இருப்பாங்க. ಹೋಗತಕ್ಕಂತವರು ஆனா நாம் ಬರತಕ್ಕಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? ಆ ದೇವರ ஆனா ಆಲೋಚನೆ பரம அழைப்புக்கு பங்குள்ளவங்க ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ வீட்டாராவே இருப்பாங்க. ಮನೆಯವರಾಗಿಯೇ அந்த ಇರುತ್ತಾರೆ. நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை உள்ளவங்க ಆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ನಮ್ ನಿರೀಕ್ಷೆ அவங்க ಉಳ್ಳಂತವರು வீடாகவே இருப்பாங்க. ಅವರು ಮನೆಯವರಾಗಿಯೇ ಇರುತ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? அவங்க என்ன ஆக மாட்டாங்க? ನಾವು ಅವ್ರು ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ, பின்வாங்க மாட்டாங்க. ಹಿಂಬಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவங்க தேவனை பற்றி கொண்டிருப்பாங்க. ಆ ದೇವರ ಅಂಟಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. தேவனை ದೇವರನ್ನು அண்டி கொண்டிருப்பாங்க. ಅಂಟಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. தந்தையே நின் தஞ்சம் அல்லா தாபரம் வேர் இல்லையே. ஏதோ பாடுகிறதற்காக அல்ல, உண்மையாகவே அதை சொல்றோம். தேவன் மேல் அப்படித்தான் ஒரு நம்பிக்கை, அப்படித்தான் நாம் தேவனை என்ன செய்ய ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು அண்டிக்கொள்ள ದೇವರನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿರಬೇಕು. தாவீதை போல சொல்லுவோமா? ದಾವೀದನ ಹಾಗೆ ಹೇಳೋಣ. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲದೆ ನನಗೆ ಅವಶ್ಯ இந்த ಯಾರು? பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. ಇಹಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲದೆ ನನ್ನನ್ನು ಯಾರು ಬಯಸುವುದಿಲ್ಲ. நானோ ನಾನಾದರೂ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். ದೇವರ ಅಂಟಿಕೊಂಡಿರುವಂತದೇ ನನಗೆ ಭಾಗ್ಯ. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்க முடியாது. ಎಲ್ಲರೂ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யார் தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருக்க முடியும் என்றால், ಯಾರು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಲು ಸಾಧ್ಯ, யார் தேவனை அண்டிக் கொண்டிருக்க முடியும் ಯಾರು என்றால், ದೇವರನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿರುವುದೆಂದರೆ அந்த பரம தரிசனம். ಪರಲೋಕ ದರ್ಶನ. துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது ದುಷ್ಟರ ಜೀವಿತವನ್ನ ನೋಡುವಾಗ என் கால் சற்றே சறுக்குதலுக்கு ನನ್ನ தப்பி, ಕಾಲು ಸ್ವಲ್ಪವೇ ಜಾರಿ ಹೋಗುವುದಕ್ಕಿತ್ತು. ஆனா பரலோகத்தை பார்க்கும் பொழுது, ಆದ್ರೆ ಪರಲೋಕದ ದರ್ಶನ, பரலோகத்தில் ಪರಲೋಕದಲ್ಲಿ உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ನಿನ್ನಲ್ಲದೆ ನನಗೆ ಯಾರು ಅವಶ್ಯ? என் தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, நான் உம்மை அண்டிக் கொள்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. உம்மை விட்டு தூரமாய் போகிற யாவரும் நாசமடைவார்கள். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುವಂತವರು ನಾಶ நீர் அப்படிப்பட்டவர்களை சங்கரிப்பி. ಅಂತವರು ನಿನ್ನ ನಾಶ ಮಾಡುತ್ತಿ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣ அந்த செப்பனியாவின் புஸ்தகத்திலே ಆ ಸೆಫನ್ಯ பின் வாங்குகிற அந்த யூத
ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். ಹಿಂಬಾಗಿ ಹೋಗತಕ್ಕಂತ ಯೂದ ಜನರು ಸಂಹರಿಸಲ್ಪಟ್ಟರು. ஆனால் ಆದರೂ சிறுமையும் ಈ ದೀನತೆ எளிமையுமான ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತಹ அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ள ಆತನ ಹೆಸರಿನ ஒரு ಮೇಲೆ சிறு ನಂಬಿಕೆ கூட்டம் ಸ್ವಲ್ಪ ಕೂಟ அங்கே ಜನರು மீதியாக வைக்கப்பட்டது. ಅವರನ್ನ ಉಳಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமோ ನಾವಾದರೂ கெட்டு போக ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ பின்வாங்குகிறவர்களாக இராமல், ಹಿಂಜಾರಿ ಹೋಗದ ಹಾಗೆ பின்வாங்குகிறவர்களாக இராமல். ಹಿಂಜಾಗಿ ಹೋಗದ ಹಾಗೆ. ஆகவேதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಆದ ಕಾರಣ ಏನು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? எபிரேயருக்கு எழுதின நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರ 12வது அதிகாரத்தில் 12ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 3ನೇ ವಚನವನ್ನ ಓದಿ, ஆகையால் நீங்கள் ಆದ ಕಾರಣ ನೀವು இளைப்புள்ளவர்களாய் ನೀವು ಕಳೆವು உங்கள் ஆத்துமாக்களில் ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಲ್ಲಿ சோர்ந்து போகாதபடிக்கு ನೀವು ಬೇಸರಗೊಳ್ಳದ தமக்கு ಹಾಗೆ விரோதமாய் ತಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ பாவிகளால் செய்யப்பட்ட ಪಾಪಿಗಳಿಂದ ವಿರೋಧವಾಗಿ இவ்விதமான விபரீதங்களை சகித்த ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಡರುವಿಕೆ அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ಆತನಲ್ಲಿಯೇ ನೀವು ನೆನೆಸಿ யாரை நினைத்துக் கொள்ளணுமா? ಯಾವುದನ್ನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು, யாரை நாம் முன்வைக்கணுமா? ಯಾವುದನ್ನ ನಾವು ಮುಂದೆ ಇಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சில வேளைகளில் ಕೆಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ சில நெருக்கங்கள், ಕೆಲ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು, சில நிந்தனைகள், ಕೆಲ ನಿಂದನೆಗಳು, சில சூழ்நிலைகள் வரும் ಕೆಲ பொழுது ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬರುವಾಗ நாம் என்ன செய்கிறோம்? ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? ஐயோ இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது. ಅಯ್ಯೋ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சிலர் நம்மை பேசும் பொழுதும் ಇವರು ಕೆಲವರು ஊழிய ಮಾತನಾಡುವಾಗ காரியங்களில் கூட ಸೇವಾ நாம் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ பின்வாங்கி விடுகிறோம். ನಾವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ஐயோ ಸ್ತೋತ್ರ நான் ಉಂಟಾಗಲಿ. அமைதியா இருந்து விடுவேன், ಕೆಲವರು ಸುಮ್ಮನೆ நான் ಇದ್ದು கர்த்தருக்காக ಬಿಡುತ್ತಾರೆ. அதை செய்ய மாட்டேன் ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು என்று ಮಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய காரியங்களிலே ಈ ಕರ್ತನ நாம் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ பின்வாங்கி விடுகிறோம். ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ, இவ்விதமான ಈ ರೀತಿಯಾಗಿರುವ விபரீதங்களை சகித்த ಬಲಹೀನತೆಗಳನ್ನು அவரையே ಸಹಿಸಿಕೊಂಡು நீங்கள் என்ன செய்யுங்க? ಆತನನ್ನೇ ನೀವೇನು நீ ಮಾಡಿ சோர்ந்து போகாதிருங்க, ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿ, பின்வாங்காதிருங்க. ಹಿಂಜಾರಿ ಹೋಗದ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ಕರ್ತನಾದ ಯೇಸು நீங்கள் என்ன செய்து ಕ್ರಿಸ್ತನನ್ನು கொள்ளுங்கள்? ನೀವೇನು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, நினைத்துக் கொள்ளுங்கள். ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கெட்டு போக ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ பின்வாங்குகிறவர்களாக இராமல் ಹಿಂದೆ ಹೋಗದ இந்த ಹಾಗೆ ஆத்துமா என்ன செய்ய ಈ வேண்டும்? ಪ್ರಾಣ ಆತ್ಮ ஈடேற வேண்டும். ಪ್ರಾಣ ರಕ್ಷಣೆ ஹல்லேலூயா. ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆத்துமா ಈ ಆತ್ಮ பரம அழைப்புக்கு பங்குள்ளதாய் மாற வேண்டும். ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ஆகவே ಮಾರ್ಪಡಬೇಕು. கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக ಅವರು இராமல் ನಾಶವಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹಿಂಜಾರಿ ஆத்துமா ಹೋಗುತ್ತಾರೆ. ஈடேற ಆದ್ರೆ ಆ ಪ್ರಾಣವು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். ನಾವು ನಂಬುವವರಾಗಿ ಇದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு சில ಕೆಲವರು என் தேவனுடைய வீட்டுல உண்மையா இருக்க முடியல. ಯಾಕೆ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಲು பரம ಸಾಧ್ಯವಿಲ್ಲ? தரிசனம் இல்லை, ಪರಲೋಕ ದರ್ಶನವಿಲ್ಲ, பரம அழைப்பை குறித்து நம்பிக்கை இல்லை. ಪರಲೋಕ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು அந்த நம்பிக்கை இருக்கும் ಆ என்றால் ನಂಬಿಕೆ ಇರುವಾಗ தேவனுடைய வீட்டிலே ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ உண்மையுள்ளவர்களாக மாத்திரமல்ல, ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, அவர்கள் யாராக ಅವರು இருப்பார்கள்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ? ஈடாக இருப்பார்கள். ಅವರು ಬಹಳ ಕಾಲ ಇರುತ್ತಾರೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲ கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ಕೊರಿಂಥ ದೇವರಿಗೆ ஒரு ಬರುವಾಗ காரியத்தை அவர் சொல்லுகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஒன்று ಉಂಟಾಗಲಿ. கொரிந்திய ಒಂದು ಕೊರಿಂಥದವರಿಗೆ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 51வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 51ನೇ ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ அங்கே இதோ இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ಒಂದು ಗುಪ್ತ ಕಾರ್ಯವನ್ನ ನಿಮಗೆ ஆகிலும் ತಿಳಿಸುತ್ತೇನೆ. கடைசி காலம் தொனிக்கும் பொழுது ಕಡೆಯ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ஒரு ಊದುವಾಗ நிமிஷத்திலே ಒಂದು ಕ್ಷಣ ஒரு ಮಾತ್ರದಲ್ಲಿ இமைப்பொழுதிலே ಒಂದು ಕ್ಷಣ நாம் ಮಾತ್ರದಲ್ಲಿ எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? ನಾವೆಲ್ಲರೂ ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತೇವೆ? மறுரூபமாக்கப்படுவோம். ಮರುರೂಪಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. 58வது வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா 58ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ எல்லாரும் இந்த வேத வசனங்களை உங்கள் கரங்களில் எடுக்கும்படி நான் விரும்புகிறேன். ಎಲ್ಲರೂ ವಾಕ್ಯವನ್ನ ಸತ್ಯವೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ಇಗೋ ಒಂದು ಗುಪ್ತ ಸಂಗತಿಯನ್ನ ನಿನಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. It's a secret. ನೀವು ಇದೊಂದು ಗುಪ್ತ அந்த ரகசியம் என்ன? ಆ ಗುಪ್ತ ಸಂಗತಿ ಏನು? கடைசி எக்காலம் தொனிக்கும். ಕಡೆಯ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ அப்பொழுது ಊದುವಾಗ உயிரோடு இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಅವರು ಜೀವಂತವಾಗಿರುವಂತವರು ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்தவர்களும் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಾಳುವಂತವರು, கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களும் கூட ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸತ್ತಂತವರು ಸಹ அவர்கள் என்ன செய்வார்கள்? ಅವರು ಏನಾಗುತ್ತಾರೆ? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಅವರು ಎತ್ತಲ್ಪಡುವರು. நாம் கெட்டு போவதில்லை. ನಾವು ಕೆಟ್ಟು இதுதான் ಹೋಗುವುದಿಲ್ಲ. நம்முடைய நம்பிக்கை. ಇದುವೇ ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ. 58வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 58ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಓದಿದಾಗ ஆகையால் ಆದ್ದರಿಂದ இப்படி ஒரு காரியம் இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ. பரம ராஜ்யத்துக்குரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವಿದೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? எனக்கு பிரியமான சகோதரரே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ, கர்த்தருக்குள் ಕರ್ತನಲ್ಲಿ நீங்கள் படுகிற பிரயாச
பிரயாசம் ನೀವು ಪಡತಕ್ಕಂತ ಪ್ರಯಾಸ விருதாவாயிராது. ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் அன்பு ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, சூரியனுக்கு கீழே ಸೂರ್ಯನ ಕೆಳಗಡೆ மனுஷன் படும் அத்தனை பிரயாசங்கள் ಮನುಷ್ಯನು ಪಡುವಂತ ಅಷ್ಟೋ ಪ್ರಯಾಸ ವ್ಯರ್ಥ. ಅದು ವ್ಯರ್ಥ, மாயை ಅದು ವ್ಯರ್ಥ, சஞ்சலம். ಸಂಚಲ. ஆனால் ಆದರೂ நீ கர்த்தருக்காக படுகிறாய்ப்பா, ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ, தேவனுடைய வீட்டுக்காய் நீ படுகிறாய். ದೇವರ ಮನೆಗೋಸ್ಕರ ಪಡುವಂತ, கர்த்தருக்காய் படுகிற பிரயாசம் மாத்திரம் ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ ಮಾತ್ರ என்ன ஆகாது, ಏನಾಗುವುದಿಲ್ಲ, விருதாவாக இராது. ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. அது விருதாவாய் போகாது. ಅದು ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அதே அதிகாரத்துல ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அருமையான ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹalleluya. ಹalleluya. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றை குறிப்பிடுகிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಈ ಕುರಿತಾಗಿ ಮರಿತೋ, ಸತ್ತವರು உயிர் தெளாவிட்டால் ಎಬ್ಬಿಸಲ್ಪಡದಿದ್ದರೆ புசிப்போம், ಕುಡಿಯೋಣ, குடிப்போம், நாளைக்கு ನಾಳೆಗೆ சாவோம் என்று சொல்லலாமே. ಸಾಯೋಣ ಎಂದು ಹೇಳಬಹುದಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. இந்த உலகத்தோடு ಈ ಲೋಕದೊಂದಿಗೆ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிகிறது என்றால் ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಅಂತ್ಯವಾದರೆ நல்லா என்ன செய்வோம்? ಚೆನ್ನಾಗಿ ಏನು ಮಾಡೋಣ சொல்லுங்களேன். ಹೇಳಿರಿ. நல்லா ಚೆನ್ನಾಗಿ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நல்ல கவனிங்க, எங்க கவனிங்க, முன்னாடி வாங்க. எது இல்லை என்றால், ಯಾವುದು ಇಲ್ಲವಾದರೆ, உயிர்த்தெழுதல் என்று ஒன்று, ಪುನರುತ್ಥಾನ ಒಂದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு நிமிஷத்திலே, ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರ, ஒரு இமைப்பொழுதிலே ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರ நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? ನಾವು ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹalleluya. இந்த வேதம், ಈ ಸತ್ಯವೇದ சத்தியம். ಸತ್ಯ. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? ಕರ್ತನ ವಾಕ್ಯಗಳು ಏನಾಗುವುದಿಲ್ಲ. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். ಎಲ್ಲ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. சைனாவுல ஒரு பெரிய ಚೈನಾದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ அழிவு, ನಾಶನ, கொரோனா வைரஸ். மக்கள் செத்து விழுகிறதை பார்க்கும் பொழுது, குவியலாக செத்து கிடக்கிறதை பார்க்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கு. ಮಕ್ಕಳು ಸತ್ತು ನೋಡುವುದನ್ನ ವೇದನೆ ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனா வேதத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ಆದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏசாயா 66:17 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஏசாಯ 66:17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசாಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 66வது அதிகாரம் 66ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்க. 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும். என்ன இறைச்சி? ಯಾವ ಮಾಂಸ? என்ன மாம்சம்? ಯಾವ ಮಾಂಸ? பன்றி இறைச்சியையும் ಹಂದಿಯ ಮಾಂಸ, அருவருப்பானதையும் எலியையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் என்ன செய்வார்களாம்? ಒಟ್ಟಿಗೆ ಏನಾಗುತ್ತಾರೆ? என்னத்தை சாப்பிடுறவங்க? ಯಾವುದನ್ನ ತಿನ್ನುವಂತವರು. நான் ஒரு இதை பார்த்தேன். ಒಬ್ಬರನ್ನು ನೋಡಿದೆ. எலிய ಉಯಿರೋடு சமைச்சு சாப்பிடுறான். ಎಲಿಯನ ಜೀವಂತವಾಗಿ ತಿನ್ನುತ್ತಾರೆ. தவளைய அப்படியே உயிரோடு சாப்பிடுறான். ಕಪ್ಪೆನ ಹಾಗೆ ಜೀವಂತವಾಗಿ ತಿನ್ನುವಂತವರಿದ್ದಾರೆ. அருவருப்பு. ಅದು ಅಶುದ್ಧ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்துல அருவருப்புன்னு சொல்றது எல்லாத்தையும் என்ன செய்யறான்? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕಂತವು ಎಲ್ಲವನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಚಿಕನ್ கடை இருக்கிற மாதிரி அங்க ಚಿಕನ್ ಅಂಗಡಿ ಇರುವಂತೆ ಅಲ್ಲಿ ನಾಯಿ கடை இருக்கு. ನಾಯಿ ಅಂಗಡಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாயாவது பரவாயில்ல, ನಾಯಿ ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. பாம்பு கடை இருக்கு. ಹಾವಿನ ಅಂಗಡಿ ಇದೆ. பாம்பை சாப்பிடுறான். ಹಾವು ಮಾಂಸವನ್ನ ತಿನ್ನುತ್ತಾರೆ. ಇಲಿ ಮಾಂಸವನ್ನ ತಿನ್ನುತ್ತಾರೆ. ಹಂದಿಯ ಮಾಂಸವನ್ನ ತಿನ್ನುತ್ತಾರೆ. பன்றி இறைச்சியை சாப்பிடுறாங்க. ಹಂದಿಯ ಮಾಂಸವನ್ನ ತಿನ್ನುತ್ತಾರೆ. எலிய சாப்பிடுறாங்க. ಇಲಿಯ ಮಾಂಸವನ್ನ ತಿನ್ನುತ್ತಾರೆ. ಸಂಹರಿಸப்படுவான்னு சொல்லப்படும். ಅವರು ನಾಶನಕ್ಕೆ ಒಳಗಾಗುವರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நடந்துகிட்டு இருக்கு. ಅದುವೇ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. வசனம் சத்தியம். ವಾಕ್ಯ ಸತ್ಯ. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ಇದನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರ ಮಗುವೇ, இது நடக்க போகுது. ಇದು ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರ, ஒரு இமை பொழுதிலே ಒಂದು ಕಣ್ಣು ಮಿಟುಕಿಸುವಂತ நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? ನಾವೆಲ್ಲರೂ ಏನಾಗಲಿದ್ದೇವೆ? மறுரூபமாக்கப்படுவோம். ಮಾರ್ಪಾಡು ಹೊಂದುತ್ತೇವೆ. உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்றால், ಪುನರುತ್ಥಾನ ಒಂದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ நல்லா என்ன செய்தோம்? ಚೆನ್ನಾಗಿ ಏನು ಮಾಡೋದು? நல்லா ಚೆನ್ನಾಗಿ நல்லா சாப்பிடுவோம். ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನೋಣ. நல்லா புசிப்போம். ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿಯೋಣ. நல்லா ಚೆನ್ನಾಗಿ குடிப்போம். ಕುಡಿಯೋಣ. முடிஞ்சு போச்சு. ಅಂತ್ಯವಾಯಿತು. ನಾಳೆಗೆ சாவோம் சொல்லி ಸಾಯೋಣ ಎಂಬುದಾಗಿದೆ. புசிப்போம், ತಿನ್ನೋಣ, குடிப்போம், ಕುಡಿಯೋಣ. நல்லா முடிஞ்சு போச்சு. ಅಂತ್ಯವಾಯಿತು. சுத்துவோம், இஷ்டம் போல வாழ்வோம், ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯೋಣ, எப்படினாலும் ஜீவிப்போம். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ என்ன கேக்குறதுக்கு யாருன்னு சொல்லுவோம், ನನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா புசிப்போம், குடிப்போம், சாவோம் சொல்லி ತಿನ್ನೋಣ, ಕುಡಿಯೋಣ, ಸಾಯೋಣ.
ಆದರೆ உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. ಪುನರುತ್ಥಾನ ಒಂದು ಇದೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உயிர்த்தெழுந்து சும்மா இல்ல. ಪುನರುತ್ಥಾನ ಒಂದು ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ. எல்லாரும் யாருக்கு முன்னாடி நிக்கணும்? ಎಲ್ಲರೂ ಯಾರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. எல்லாம் யாருக்கு முன்னாடி நிக்கணும்? ಎಲ್ಲರೂ ಯಾರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. கர்த்தர் சொல்லுவாரு, ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் வாழ்க்கையின் கணக்க ஒப்புவீம்ப. ನಿನ್ನ ಜೀವಿತದ ಲೆಕ್ಕವನ್ನ ಒಪ್ಪಿಸು. உன் வாழ்க்கையினுடைய கணக்க ஒப்புவீம்ப. ನಿನ್ನ ಬದುಕಿನ ಲೆಕ್ಕವನ್ನ ಒಪ್ಪಿಸು. அப்ப திறக்கப்படுமா? ಅಲ್ಲಿ ಬಾಗಿಲು என்ன ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. புஸ்தகம்? ಯಾವ ಪುಸ್ತಕ? ஜீவ புஸ்தகம் ಜೀವ திறக்கப்படும். ಪುಸ್ತಕ. ஞாபக புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் பிறக்கப்படும். ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪುಸ್ತಕ அங்க ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. எல்லாம் எழுதி வைக்கப்படும். ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ஞாபக ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. புஸ்தகத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க பிள்ளைகளே, ಮುಂದೆ ಕುಳಿತಿರ್ತಕ್ಕಂತ ಮಕ್ಕಳೇ, அம்மாவை எதிர்த்து பேசினதுல இருந்து, ಅಮ್ಮನನ್ನ ಎದುರಿಸಿ உட்கார்ந்து ಮಾತನಾಡುವುದರಿಂದ, மொபைல்ல உட்கார்ந்து சீரியல் பார்த்ததுல இருந்து, ಕುಳಿತುಕೊಂಡು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಸೀರಿಯಲ್ ನೋಡುವುದರಿಂದ, இங்க இழுவுனதுல இருந்து, ಇಲ್ಲಿ ಎಳೆಯುವುದರಿಂದ, அரைகுறை ட்ரெஸ் போட்டதுல இருந்து, ಅರ್ಧಂಬರ್ಧ ಡ್ರೆಸ್ ಹಾಕುವುದರಿಂದ, பணத்தை வீணா செலவு பண்ணதுல இருந்து, ಹಣವನ್ನ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡುವುದರಿಂದ, எல்லாம் ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். ಎಲ್ಲವೂ ಸಹ ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. எல்லாம் கர்த்தர் சொல்லுவாரு. ಎಲ್ಲವನ್ನು ಕರ್ತನ அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களின்படி அவர்களுக்கு நியாய ಆ தீர்ப்பு கொடுக்கப்படும். ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ நீ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. இப்படி பேசின, ಈ ರೀತಿಯಾಗಿ நீ இப்படி ಮಾತನಾಡಿದೆ, நடந்த, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದೆ, இந்த காரியத்தை நீ செய்த, ಈ ಕಾರ್ಯವನ್ನ ನೀನ್ ಮಾಡಿದೆ, யாருக்கும் தெரியாதுன்னு செய்த. ಯಾರಿಗ್ ಗೊತ್ತಾಗದ ಹಾಗೆ ಮಾಡಿದೆ. ஆகவே ಆದ ಕಾರಣ உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லையன்னா, ಪುನರುತ್ಥಾನ ಒಂದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ நல்லா புசித்தோம், ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನೋಣ, நல்லா குடிச்சோம், ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿಯೋಣ, சாவோம்னு சொல்லலாம். ಸಾಯೋಣ ಎಂದು ಹೇಳೋಣ. இல்லையே, ಇಲ್ಲವಲ್ಲ, அதோடு முடிகிறது இல்லையே. ಅದರೊಂದಿಗೆ ಅಂತ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. கடைசிய காலம் தொனிக்கும். ಕಡೆಯ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ஒரு ಊದುವಾಗ, நிமிஷத்திலே, ಒಂದು ಕ್ಷಣ ஒரு ಮಾತ್ರದಲ್ಲಿ, இமைப்பொழுதிலே ಒಂದು ಕ್ಷಣ நாம் ಮಾತ್ರದಲ್ಲಿ எல்லாரும் என்ன செய்வோம்? ನಾವೆಲ್ಲರೂ ಏನಾಗಲಿದ್ದೇವೆ? மறுவமாக்கப்படுவோமே. ಮಾರ್ಪಾಡು ಹೊಂದುತ್ತೇವಲ್ಲ. ஆகையால் ಆದ ಕಾರಣ கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಪಡತಕ್ಕಂತ ಪ್ರಯಾಸ விருதாவாயிராதென்று அறிந்து ಅದು ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உங்களுக்கு ಹೇಳುತ್ತೇನೆ. எத்தனை பேருக்கு 50 வயதாகிவிட்டது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ 50 எத்தனை பேருக்கு ವರ್ಷ, 60 வயசாயி? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ 60 எத்தனை ವರ್ಷ, பேருக்கு 40 வயசு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ 30 40 வயசு? 30 ವರ್ಷ. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கர்த்தருக்காக ಕೇಳುತ್ತೇನೆ. என்ன பிரயாசப்பட்டாய்? ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಯಾವ நீ ಪ್ರಯಾಸ கர்த்தருக்காக எதை செய்தாய்? ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಏನನ್ನ ಮಾಡಿದೆ? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் தான் உனக்கு விருதாவா போகும். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. உழைக்கிற, ನೀನು சாப்பிடுற, இஷ்டம் போல வாழுகிற. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தருக்காக என்ன செய்தாய்? ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಏನು தேவனுடைய ಮಾಡಿದೆ? வீட்டுக்காக என்ன செய்தாய்? ದೇವರ ಮನೆಗೆ ಏನು ಮಾಡಿದೆ? தேவனுடைய வீட்டுல எப்படி நீ உண்மையாக இருந்தாய்? ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ நீ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದೆ? தேவனுடைய வீடா இருந்தாயா? ಇದು ದೇವರ தேவனுடைய ಮನೆಯವರಾಗಿದ್ದೀಯಾ? ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீ என்ன செய்தாய்? ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತೆ ನೀನು ಏನು ಮಾಡಿದೆ? கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಪಡತಕ್ಕಂತ ಪ್ರಯಾಸ விருதாவா போக. ಅದು ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. வாழ்க்கையை நினைச்சு பாரு. ಬದುಕಿನಲ್ಲಿ நம்மில் அநேக ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியது கூட நம்மால கொடுக்க முடியும். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕೊಡತಕ್ಕಂತನ್ನು ನಮ್ಮಿಂದ வசனம் ಕೊಡಲಾಗುವುದಿಲ್ಲ. சொல்லுகிறது போல அதை கூட நாம் வஞ்சித்து வைத்து ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕರು ವಂಚಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. காரணங்களை நாம் சொல்லுகிறோம். ಸಾವಿರ ಕಾರಣವನ್ನ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ಕರ್ತನಲ್ಲಿ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ விருதாவாய் போக. ಅದು ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. விருதாவாய் போக. ಅದು ನಿಷ್ಫಲವಾಗಿ ஆகவே ಹೋಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்குள் படும் பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து, ಆದ ಕಾರಣ ಕರ್ತನಲ್ಲಿ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದು வாசிப்போம். ಓದೋಣ. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் ಆದ ಕಾರಣ கர்த்தருக்குள் படும் பிரயாசம் ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ விருதாவாய் இராதென்று அறிந்து ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய், ನೀವು ದೃಢ ಹೊಂದಿಕೊಂಡಂತವರಾಗಿ, அசையாதவர்களாய், ನೀವು ಸ್ಥಿರಚಿತ್ತರಾಗಿ கர்த்தருடைய கிரியைகளிலே ಕರ್ತನ ಕೆಲಸವನ್ನು எப்பொழுதும் ಯಾವಾಗಲೂ பெருகுகிறவர்களாயும் இருங்கள். ಅತ್ಯಾಸಕ್ತಿಯಿಂದ ಮಾಡುವವರಾಗಿ, கர்த்தருடைய கிரியைகளிலே ಕರ್ತನ ಸೇವೆಗಳಲ್ಲಿ என்ன செய்யாதீங்க? ಏನು ಮಾಡಬೇಡಿರಿ. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. என்ன செய்யாதீங்க? ಏನು ಮಾಡಬೇಡಿರಿ. பின்வாங்கிறாதீங்க. ಹಿಂಬಾಗಿ ಹೋಗಬೇಡಿರಿ. கர்த்தருடைய ஆத்மா பிரியமாயிராது. ಕರ್ತನ ಆತ್ಮ அவங்க ಸಂತೋಷವಾಗಿರುವುದಿಲ್ಲ. என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க? ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ அவங்க என்ன இப்படி ಹೇಳಿಬಿಟ್ಟಾರೆ. பேசிவிட்டாங்க? ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು. சர்ச்சிலே இப்படி பேசிவிட்டாங்க. ಅವರು ಈ ಚರ್ಚಲ್ಲಿ ಈ அதனால ರೀತಿಯಾಗಿ நான் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து ನಾನು ಸುಮ್ಮನೆ நான் அந்த ಕುಳಿತುಕೊಂಡು வேலை எல்லாம் செய்ய மாட்டேன். ನಾನು ಈ ಕೆಲಸವೆಲ್ಲ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்கு என்ன தரிசனம் இல்ல? ನಿನಗೆ ಯಾವ ದರ್ಶನವಿಲ್ಲ. பரலோக தரிசனம் இல்ல. ಪರಲೋಕ ದರ್ಶನವಿಲ್ಲ. ஆகவே லோகத்தை பார்க்கற நீ ಈ ಲೋಕವನ್ನ ನೋಡುತ್ತೀಯ ನೀನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செய்கிறது யாருக்காக? ನಾವು ಮಾಡುವಂತದ್ದು ಯಾರಿಗೋಸ್ಕರ? கர்த்தருக்காக. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ. கர்த்தருக்காய் படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸದಲ್ಲಿ ಫಲವಿದೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் அப்போஸ்தலர்கள் ಯಾಕೆ ಅಪೊಸ್ತಲರು ரத்த சாட்சியாய் மரித்தாங்க? ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸತ್ತರು. நம்முடைய தேசத்துல அநேக ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ஏன் ரத்த ಅನೇಕರು
சாட்சிகளாய் மரித்தாங்க? ಯಾಕೆ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸತ್ತರು? கர்த்தருக்குள் படும் பிரயாசம் ಕರ್ತನಲ್ಲಿ ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸ விருதாவாய் போகாது. ಅದು ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு என்ன உண்டு? ಅದಕ್ಕೆ ಏನಿದೆ? பலன் உண்டு. ಪ್ರತಿಫಲವಿದೆ, பலன் உண்டு. ಬಲವಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சிறு சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்தால் ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಸೇವೆ ஆனா ಮಾಡಿ இஷ்டம் போல செய்யக்கூடாது. ಇಷ್ಟಾನುಸಾರ ಮಾಡಬಾರದು. ஒழுங்கற்றவர்களாய் ஊழியத்தை கூட ஒழுங்கற்று செய்யக்கூடாது. ಕ್ರಮವಿಲ್ಲದವರಾಗಿ ಮಾಡಬಾರದು. நான் இன்னொரு காரியத்தை எடுத்து வைத்திருந்தேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ஆனா பிரசங்கிக்க ಬರೆದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நேரம் இல்லை. ಪ್ರಸಂಗಿಸುವುದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு சித்தமானால் ಕರ್ತನಿಗೆ நான் வருகிற வாரம் ಬರ್ತಕ್ಕಂತ அதை ವಾರ பிரசங்கிக்கிறேன். ಅದನ್ನ இன்னைக்கு ಪ್ರಸಂಗಿಸುತ್ತೇನೆ. அநேக ಇದನ್ನ ಅನೇಕರು வாங்குவதற்கு ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ கெட்டு ಉಂಟಾಗಲಿ. போக பின்வாங்குறவர்களாக ನಾಶವಾಗುವುದಕ್ಕೆ ಹಿಂಜಾರಿ ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக ನಮ್ಮ ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ ಒಂದಕ್ಕೋಸ್ಕರ ನಂಬುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி இருக்கணுமா? ಯಾವ ರೀತಿ ಆಗಿರಬೇಕು? அசையாதவர்கள். ಅವರು ಕದಲದ ಹಾಗೆ கர்த்தருடைய காரியத்துல என்ன செய்யக்கூடாது? ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடந்த நாட்கள்ல கேட்டேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ஏதோ ஒருவரை பற்றி ஒரு குறை சொன்னாரா? ಒಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಒಬ್ಬರ ಕೊರತೆ, அதனால இவர் அசைஞ்சிட்டாரா? ಅದುವೇ ಅವರನ್ನ ಕದಲಿಸುತ್ತಂತೆ. இடறல்கள் வருவது கூடாத காரியம். ಎಡವುಗಳು ಬರುವುದಕ್ಕೆ இடறல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். ಎಡವಿಕೆಗಳು ಬರುವುದಕ್ಕೆ அதன் ಸಾಧ್ಯವಾದ மத்தியில ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இடறுவதற்கு ஏதுவான காரியங்களை ಎಡುವುದಕ್ಕೆ ಸಕ್ಕದಂತ பிசாசானவன் ಕಾರ್ಯಗಳು ಸೈತಾನನು பலர் மூலமா என்ன செய்யலாம்? ಅನೇಕರ ಮೂಲಕವಾಗಿ ಏನು அது ಮಾಡುತ್ತಾನೆ? எப்படி? ಈ அது ರೀತಿಯಾಗಿ அப்படி. ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದು அது இதுன்னு சொல்லலாம். ಅದು ಇದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கூடாத காரியம். ಅದು ಕೂಡಾದ ஆனா ಕಾರ್ಯ. ஒண்ணே ஒண்ணு. ಆದ್ರೆ ಒಂದೇ யார் மூலமா இடறல்கள் வருகிறதோ ಯಾರ ಮೂಲಕ ಎಡವಿಕೆಗಳು அவர்களுக்கு ಬರುತ್ತದೋ ஐயோ. ಅವರಿಗೆ ಅಯ್ಯೋ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ சபையே, ಸಭೆಯೇ சபையே, ಸಭೆಯೇ பாஸ்டர் சாமுவேல் பேசுறாரு நினைக்காத. ಪಾಸ್ಟರ್ ಸಾಮೇಲ್ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. யாராக இருந்தாலும் சரி, ನೀನು ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ, ஒரு ஆத்துமா இடறுவதற்கு நீ காரணமாக இருக்க கூடாது. ಒಂದು ಆತ್ಮ ಎಡವಿಕೆಗೆ ನೀನು ಕಾರಣವಾಗಿರಬಾರದು. கர்த்தருடைய கிரியைகளிலே பெருகதான் வேணும். ಕರ್ತನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ யாரும் ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು. குறைந்து போவதற்கு நீ காரணமாக ಯಾರು இருக்க கூடாது. ಕೊರತೆಯಾಗುವುದಕ್ಕೆ ನೀನು ಕಾರಣವಾಗಿರಬಾರದು. அசையாதவர்களா, ಕದಲದ ಹಾಗೆ உறுதிப்பட்டவர்களா, ದೃಢವಾಗಿದ್ದು கர்த்தருடைய கிரியைகளிலே ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நீங்க என்ன செய்ய வேணும்? ಏನು ಆಗಿರಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கான காரியத்துல ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ நாம என்ன ಪಡುವಂತ செய்துதான் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ போனோம்? ನಾವು ಏನಾಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು. பின்வாங்க கூடாது. ನಾವು ಹಿಂಜಾರಿ குறைஞ்சு ಹೋಗಬಾರದು. போக கூடாது. ನಾವು கர்த்தருடைய ಕೊರತೆಯಾಗಿರಬಾರದು. காரியத்துல இன்னும் என்ன செய்யணும்? நாம ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇನ್ನು ಏನು எல்லாரும் ಮಾಡಬೇಕು? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳೋಣ. ஏசப்பா, ಏಸಪ್ಪಾ, உம்முடைய காரியத்திலே ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நான் பெருகுவதற்கு ನಾನು ಹೆಚ್ಚುವುದಕ್ಕೆ எனக்கு உதவி செய்யும். ನನಗೆ ಸಹಾಯ நான் ಮಾಡು. இன்னும் பெருகணும். ನಾನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊழியத்தில் பொறுப்பெடுத்திருக்கிறோமா? ಸೇವೆಯಲ್ಲಿ ಜವಾಬ್ದಾರಿ இன்னும் நாம் பொறுப்பெடுக்கணும். ಇನ್ನೂ ಜವಾಬ್ದಾರಿ ஊழியக்காரருக்கு உதவியா இருக்கிறோமா? ಸೇವಕರಿಗೆ நான் இன்னும் உதவியா இருக்கணும். ಇನ್ನೂ ಸಹಾಯಕವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊழியத்துக்காக கொடுக்கிறோமா? ಸೇವೆಗೋಸ್ಕರ நான் ಕೊಡುತ್ತೇವೆ. இன்னும் அதிகமா கொடுக்கணும். ಇನ್ನೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಕೊಡಬೇಕು. ஊழியத்தை தாங்குறோமா? ಸೇವೆಗೆ ಆಧಾರವಾಗಿ இன்னும் அதிகமா தாங்கணும். ಇನ್ನೂ ಸೇವೆಗೆ ஊழியத்துல ಆಧಾರವಾಗಿ பாடுபடுகிறோமா? ಇರತಕ್ಕಂತ சபையில பாடுபடுகிறோமா? ಸಭೆಯಲ್ಲಿ ಪಾಡುಪಡುತ್ತೇವೆ. இன்னும் பாடுபடணும். ಇನ್ನೂ ಪಾಡುಪಡಬೇಕು. கர்த்தருடைய கிரியைகளிலே ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ பின்வாங்க கூடாது. ಹಿಂಜಾರಿ ಹೋಗಬಾರದು. குறைய கூடாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಹಿಂಜಾರಿ கர்த்தர் ಹೋಗಬಾರದು. சீக்கிரமாய் வருகிறார். ಕರ್ತನು ಶೀಘ್ರವಾಗಿ இன்னொரு கொடிய ಬರಲಿದ್ದಾನೆ. காலம் வரும் நினைக்காதீங்க. ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ நம்ம இருக்கிற காலம் கொடிய காலம். ನಾವಿರ್ತಕ್ಕಂತ ಕಾಲ நேரம் ಕಠೋರ இல்லாதபடியால் ಕಾಲ. அநேக காரியங்களை பிரசங்கிக்க முடியவில்லை. ಸಮಯ ಇಲ್ಲದಿನ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು எனக்கு அன்பான ಪ್ರಸಂಗಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ கர்த்தர்ட்ட ಮಕ್ಕಳೇ, சொல்லுங்க, ಕರ್ತನ ಬಳಿ நான் ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். ನಾನು ಹಿಂಜಾರಿ உம்மை ಹೋಗುವುದಿಲ್ಲ. சார்ந்து கொள்ளுகிறேன். ನಿನ್ನನ್ನು உம்மை ಆಧಾರವಾಗಿ அண்டிக் கொள்ளுகிறேன். ನಿನ್ನನ್ನು ಅಂಟಿಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. உம்முடைய காரியத்திலே ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நான் பெருகுவேன். ನಾನು ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತೇನೆ. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ಎಲ್ಲರ ಮೊಣಕಾಲು கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. கர்த்தரோடு பேசுவோம். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. கர்த்தரோடு பேசுவோம். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் உம்முடைய காரியத்திலே, ನಾನು ನಿನ್ನ என் ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, ஆராதனையிலே ஒருவேளை ಈ ಆರಾಧನಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நீ வெளியே இடமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ಹೊರಗಡೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ எங்க ಕುಳಿತುಕೊಂಡಿರು. இருந்தாலும் ನೀನು ಎಲ್ಲಿದ್ದರೂ கொஞ்சம் முழங்கால் படியிடுங்க. ನಿನ್ನ ಮೊಣಕಾಲು இல்லை என்றால் எழுந்து நின்று கொள்ளுங்க. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿ. கர்த்தரை கேளுங்க. ಕರ್ತನ ಬಳಿ இந்த ಕೇಳಿ ஜாக்கிரதையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿ. ஜாக்கிரதையாய் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು கர்த்தாவே, ಕರ್ತನೇ, யாரும் ನಾನು எந்த சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ உம்மை விட்டு ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು என்னை பின்வாங்க வைக்க கூடாது. ಹಿಂಜಾರಿ ಹೋಗಲೇಬಾರದು. அப்பா, அப்பா, நான் உம்முடைய காரியத்திலே பெருக வேண்டும். ನಾನು ನಿನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕು. உம்மை அண்டிக் கொள்ள வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಅಂಟಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் உம்முடைய வீடாக இருக்க வேண்டும். ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯವರಾಗಿರಬೇಕು. உம்முடைய வீடா நான் இருக்கணும். ನಿನ್ನ ಮನೆಯವರಾಗಿಯೇ ಇರಬೇಕು. உம்முடைய வீட்டுல நான் உண்மையா இருக்கணும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನ யாரும் ಯಾರು இடறுவதற்கு ಎಡುವುದಕ್ಕೆ நான் காரணமா இருக்க கூடாது. ನಾನು ಕಾರಣವಾಗಿರಬಾರದು. என் பேச்சோ ನನ್ನ ಮಾತು
என் நடவடிக்கையோ ನನ್ನ ನಡವಳಿಕೆಯೋ என் நான் குறை கூறுகிற காரியங்களோ ಕೊರತೆ ಪಡಿಸ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವೋ யாரையும் ಯಾರಲ್ಲಿಯೂ ಎಡರುವುದற்கு ஏதுவா இருக்க கூடாது. ಎಡವುವುದಕ್ಕೆ ಸರಿಯಾದ உம்மை ಕಾರ್ಯ ಅಂಟಿಕೊಳ್ಳುகிறேன். ನಿನ್ನನ್ನು ಅಂಟಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எல்லாரும் சத்தமா வாயை திறந்து சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಸ್ವರವೆತ್ತಿ ದೇವರ அப்பா உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನು ಆಧಾರವಾಗಿ அப்பா உம்மை ಅಂಟಿಕೊಳ್ಳುகிறேன். ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನು நான் ಅಂಟಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உமக்காய் பிரயாசப்படுகிறேன். ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ எந்த ಪಡುತ್ತೇನೆ. சூழ்நிலையிலும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ நான் பின்வாங்க மாட்டேன். ನಾನು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் ஜெபிப்போமா சகோதரர்கள், எல்லாம் கரங்களை ಎಲ್ಲರೂ உயர்த்தி ಕಣ್ಣೀರೊಂದಿಗೆ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳು. பரிசுத்த பிதாவே, ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯೇ, வார்த்தையாயிருக்கிற தெய்வமே, ವಾಕ್ಯವಾಗಿರುವಂತ ದೇವರೇ, எங்களுக்கு கொடுத்த ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಜೀವ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ இயேசுவே, ಯೇಸುವೇ, உம்முடைய காரியத்தில் நாங்கள் பெருக கிருபை ನಿನ್ನ செய்யும். ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. யோசியாவின் நாட்களில் இருந்த ஜனங்கள் ಯೇಷನ ದಿನದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಜನರು பின்வாங்கினது போல ಜಾರಿ ಹೋಗದಂತೆ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ உம்மை ಹಿಂಬಾಗಿ ಅಂಟಿಕೊಂಡು ನಿನ್ನನ್ನು ಅಂಟಿಕೊಂಡು உம்முடைய காரியத்தில் பெருக ನಿನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತೇನೆ. எனக்கு அனுகிரகம் செய்யும். ನನಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡು. கண்ணீரோடு சொல்லுவோம். கண்ணீரிನೊಂದಿಗೆ பிதாவே, ತಂದೆಯೇ, நாங்களும் சபையும் ನಾನು ಸಭೆಯು உம்மை இயேசுவின் நாமத்தில் சார்ந்து கொள்ளுகிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಧಾರ சபை ஆசீர்வதி. ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನ್ನು ಶುಭ ಕೋರಿ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ಯೇಸುವಿನ